சிபிஐயில் ஒரு ரொபஸ்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்க. சிபிஐனா நட்டுவாங்க. அதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சிலாகிச்சு சொல்லியிருக்கேன் சிபிஐ பற்றி. அது ஒரு இன்றைக்கும் அது வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி அப்போல்லாம் பண்ணுவாங்க பெரும்பாலும். ஸோ இந்த கஸ்டம்ஸு, இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி இதில் இருக்கவங்களுக்குலாம் சிபிஐனாலே ஒரு பயம். அவங்க எல்லாரையும் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதிகாரிலாம் பேசுவாங்கல்ல, இவன் என்ன நிதிஷ் புதுசாக ஒரு iPhone 17 வாங்கியிருக்கான் போல இருக்குது, ஏது இவனுக்கு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. இன்னொன்று கூட போட்டு கொடுப்பான், சார் நேற்று கூட புதுசு iPhone வாங்கியிருக்கான் சார் அப்படின்னு. இதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க, எப்படியாவது லாக் பண்ணுவாங்க. சரியா? கூடுமான வரை அவங்களுக்கு அந்த அச்சத்தின் காரணமாக குறையும் இந்த ஊழலோட அளவு. இந்த திராவிட மாடல் அரசு வந்ததும் பிஜேபி எதிர்ப்பு என்ற போர்வையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்தார்கள். நீதிமன்றம் உத்தரவு போட்டால் மட்டும்தான் விசாரிக்க முடியும் சிபிஐ. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசு ஊழியர்களை சிபிஐயால் கைது செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டேட் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது. மத்திய அரசு ஊழியர்களை சிபிஐயால் மட்டும்தான் கைது செய்ய முடியும். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தான் அதில் ஜூரிஸ்டிக்ஷன். அப்படி இருக்கும்போது தமிழக எல்லைக்குள் சிபிஐ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லைன்னா இந்த சென்னை கஸ்டம்ஸ் அதிகாரி எப்படி பிடிப்பாங்க?